கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர். தற்பர நீரே எம்மை மீட்டீர். போற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானீர். ஏத்துணை வழிகளில் உமதன்பை என்பின் எமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். Praise the Lord. 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 எல்லோரும் அமர்வோம். ஆண்டவரே இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, ஆண்டவரோடு இருந்த அன்னை மரியாள் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு கிறிஸ்து இயேசுவோடு அவர்கள் உடன் பயணம் செய்தார்கள். சீடர்கள் 3 ஆண்டுகள் இயேசுவோடு பயிற்சி பெற்ற பிறகு அக்கினியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு உண்மைக்கு சாட்சிகளாக மாறினார்கள். அந்த பெந்தகோஸ்து அனுபவம், அந்த அக்கினியின் அனுபவம் இதோ இந்த நேரத்தில் நடைபெற இருக்கிறது. ஆண்டுடைய அந்த கல்வாரி பலியிலே, திருப்பலியிலே பங்கெடுத்து ஆண்டவரை இயேசுவை பெற்றெடுத்த அன்னையோடு சேர்ந்து ஆண்டவருக்கு ஜெபமாலை வழியாக புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம்.
ஏனென்றால் என் தேவன் நற்கருணை ஆண்டவர், என் ஆண்டவர் இயேசு என்னை தொடுவாரா? என் ஆண்டவர் இயேசு என்னுடைய உள்மன காயங்களை ஆற்றுவாரா? இந்த நற்கருணை வீட்டிருக்கிற இந்த ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைத்து எனக்கு வாழ்வு கொடுக்க இருக்கிறார். ஏதோ எவ்வளவோ ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் விண்ணப்பங்களோடும் நோய் நோக்கான்களோடும் இதோ இந்த தேவனை வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டவரை இயேசுவை நாம் அண்டி வந்திருக்கிறோம். இந்த தேவனால் எனக்கு வாழ்வு கிடைக்கும், அந்த ஒரு விசுவாசத்திலே தான் இந்த ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஆண்டவர் என்னை தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்கணும். எல்லாருக்கும் நம்ம கை தட்டிடலாம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டவரை முழுமையாக நான் நம்புகிற பொழுது உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகிறார். ஏனென்றால் விடுதலை பயண நூலில் 15:26 இந்த கடவுள் சொல்லுகின்றார், நானே குணமாக்கும் ஆண்டவர். என்ன சொன்னாரு? நானே குணமாக்கும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் குணமாகணும் கை தூக்குங்கன்னா எல்லாம் கை தூக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்றதுக்கு ஏங்க எத்தனை பேர் கை தூக்கணும்? இந்த கரங்களை ஆண்டவர் எது கொடுத்திருக்கிறாரு? இந்த ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக. ஆனால் இந்த அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும்போது நம்ம கை மட்டும் ஏறவே ஏறாதுங்க. இது எப்படி தெரியுமா வரும்? இந்த எலி பொந்துலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலி அப்படி மூஞ்சி உள்ளே காட்டிட்டு வெளியே காட்டிட்டு ஓடிடும். அதுபோல தான் ஆண்டவரை புகழ்வோம். ஆனால் இந்த கை வேற எதுக்காவது நல்லா நீட்டும். எதுக்கு நீட்டும் தெரியுமா? ரொம்ப நீளமாக அந்த கை நீண்டு வரும். எதுக்கு எதுக்கு வரும் தெரியுமா? நீயா தப்பானவன், நீயா உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லை, அடுத்தவங்களை தீர்ப்பிடுவதற்கு இந்த கரங்கள் ரெடியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிப்பதற்கு கரங்களை விட்டு உயர்த்தி அல்லது கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்வதற்கு தயாராக இல்லை. கடவுள் தானே பார்த்துக்குவார். என் ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். என் அன்பு மகனே மகளே, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ வாழ்ந்துகிறாய் எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பங்குல பாருங்க எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள். யாருமே இந்த இடத்துல வர முடிஞ்சுதா? யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, அழைத்தவர்களை தன்னுடைய பந்தியிலே அமர வைத்து அவர்களை அபிஷேகம் செய்கிறார் ஆண்டவர். அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். விடுதலை கொடுக்க வேண்டும், உடைய கட்டுகள் உடைக்க வேண்டும், உடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்பதற்காக. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே குணமாக்கும் ஆண்டவர். எனவேதான் யோபு புத்தகத்திலே 9:10 சொல்லுகின்றார். 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, உணர்ந்திட இயலாத பெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அரும் பெரும் செயல்களையும் ஆற்றுபவர் நான் அவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்ட அரும் பெரும் செயல்களை ஆற்றக்கூடியவர் என் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் பச்சிலையோ களிம்போ உங்களை சுகமாக்கவில்லை, மாறாக ஆண்டவரின் வார்த்தை உங்களை சுகமாக்கிற்று. காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகளுக்கு இந்த ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். நீ நம்பினால் நீ வாழ்வு பெறுவாய். எனவேதான் இணைச்சட்ட நூலிலே அவர் சொல்லுகிற பொழுது 4:7 அவர் சொல்லுகிற பொழுது, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ எப்பொழுதெல்லாம் என்னை நீ கூவி அழைக்கிறாயோ, விசுவாசத்தோடு நீ நம்பிக்கையோடு என் ஆண்டவரை நான் கூவி அழைக்கின்ற பொழுது, அவருடைய பெயரை இயேசுவே என்று நான் அழைக்கின்ற பொழுது எனக்கு வாழ்வு கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட ஒரு கவலையிலே நான் இருந்தாலும், வருத்தத்தில் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளிலே இருந்தாலும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு என்னை கூவி அடைத்தால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் எரேமியா புத்தகத்திலே 32:27
நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு ஏதாவது கடினமானது உண்டா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே கேள்வி கேட்கிறாருங்க. அந்த இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நானே ஆண்டவர், உன்னை உருவாக்கியவர், உண்டாக்கியவர், உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன் நான். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும், நீ யாரா இருந்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட கவலை கிடையாது. நீ உயர்ந்தவனோ பெரியவனோ தாழ்ந்தவனோ படித்தவனோ படிக்காதவங்களோ இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு எல்லாம் நான் உருவாக்கிய மனிதகுலம். எனவே என்னுடைய மக்களுக்கு என்னால் செய்ய முடியாத கடினமான காரியங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். இந்த ஆண்டவரால் முடியாத காரியங்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கும். யாருமே இல்லை. ஏனென்றால் இந்த தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆழமான ஒரு விசுவாசத்தில், அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தில் இந்த கனானிய பெண் வருகிறாள். இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, தாவீது மகனே, என் மீது இரக்கம் வையும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பாருங்கள். இயேசுவோடு இருந்த யூதர்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள், ஏன் சீடர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் மகனாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தெரியும், அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இந்த ஆண்டவர் யார் என்பது நன்றாக தெரியும். உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொண்டாலும் அதை பகிரங்கமாக அறிக்கை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தான் என்ற ஒரு நிலையிலே அந்த வாழ்வை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் யூதர் அல்லாத அந்த கனானிய பெண் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, தாவீது மகனே, என் மீது இரக்கம் வையும். என்னுடைய மகளை பேய் பிடித்திருக்கிறது. அந்த பேயை ஓட்டக்கூடிய வல்லமை உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி வந்தவள். பாருங்கள், பேய் பிடித்திருக்கிறது என்றால் உடனே வந்து அப்படியே தலைவிரி கோலமாக இருந்துட்டு ஓடி வந்துட்டு ஒரு பாடம் போடணும்னு போயிருக்க மாட்டாங்க. முதலிலே உள்ளத்திலே உடலிலே வியாதிகள் வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த தாய் கனானிய பெண் தன்னுடைய மகளை மருத்துவரை சென்று பார்த்திருப்பாள், மருந்துகள் கொடுத்திருப்பாள். மருத்துவராலேயோ மருந்துகளாலேயோ எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே கண்டிப்பாக வேறு ஏதாவது இருக்கிற. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலங்களிலே அந்த இடத்திலே மந்திரவாதிகள் இருந்தார்கள், மாயவித்தக்காரர்கள் இருந்தார்கள், பேய் ஓட்டுபவர்கள் இருந்தார்கள், சூனியக்காரர்கள் இருந்தார்கள், எல்லா வகையான இந்த மந்திரங்களை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, மருந்தோ மருத்துவமோ எதுவும் செய்யலைங்க, நீ போயிட்டு அங்கே இருக்க பாடம் போடுறாங்க, மந்திரிக்கிறாங்க, போங்க. இப்போ நம்ம கூட தானே போகிறோம், அந்த மாதிரி கோயிலுக்கு வரோம், நன்மை வாங்குகிறோம், மாதாவா அருள் இருந்த மாதிரியேன்னு சொல்கிறோம், இந்த ஆராதனையில் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து ஒன்றும் நடக்கலாம், உடனே போகிறோம். எங்கேயாவது மந்திரம் பண்ணுவாங்களா? எங்கேயாவது குறி கேட்க போகலாமா? போகிறீங்கல்ல, போகிறவங்களாம் தலையாட்டுறாங்க, போகாதவங்களாம் இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க, போகலாமா வானாவான்னு. போகிறோம். அந்த பெண்மணி போயிருப்பாள், கண்டிப்பாக போயிருப்பாள். அந்த மருந்துகளோ மருத்துவமோ இல்லாத பொழுது கூட இந்த மாயவித்தக்காரனோ பேய் ஓட்டுபவர்களோ அவர்களால் கூட செய்ய முடியாத ஒரு நிலை. இறுதியிலே என் தேவன் ஆண்டவர் இயேசு, இந்த நற்கருணை ஆண்டவர், இந்த தாவீதின் மகனால் மட்டுமே என்னுடைய மகளுக்கு குணம் கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும் என்று அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். எனவேதான் ஆண்டுடைய பாதத்தில் இவர் வந்து சரணாகதி ஆகிறாள், தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறாள். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும், என்னுடைய மகளை குணப்படுத்த நீர் ஒருவர் மட்டுமே முடியும். உடனே வா, உனக்கு நான் வந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து மகளை குணப்படுத்துறேன்னு சொன்னாரா? இருந்த சீடர்கள் விரட்டினார்கள், எதை பற்றியும் கவலைப்படலை. கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, உன் விசுவாசம் நல்லா ஆயிடுச்சு, நீ போ அப்படின்னு சொல்லலைங்க. அதுக்கு முன்னாடி சொல்ற, நாய மேசையிலிருந்து இருக்கிற அந்த முதலாளி தின்னக்கூடியதை நாய்களுக்கு போட முடியுமா? கனானிய பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், நாய்கள். ஏனென்றால் யூதர்களுடைய பார்வையில் கனானியர்கள் என்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், நாய்க்கு சமமானவர்கள்.
எனவேதான் அந்த கனானிய பெண் இயேசுவிடத்திலே வருகிற பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பெண் நம் பின்னால் கத்தி கொண்டு வருகிறாள், இவரை அனுப்பிவிடும். அந்த பெண்ணை பாருங்க, இவர் திட்டாரு, ஐயோ நாயின் திட்டார், ரொம்ப கேவலமாக இருக்கு, போயிடலான்னு இல்லைங்க. நீ என்னை நாயின் திட்டு எது வேணாலும் திட்டு, ஆனால் எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது, என் மகளுக்கு மீண்டுமாக அந்த பேய்ப்பிடி நிலையிலிருந்து புதிய வாழ்வு கொடுக்கக்கூடியது உன்னால் மட்டுமே ஆண்டவரே என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்ததனால் தான் சொல்லுகிறார், நீ எது வேணாலும் திட்டிட்டு போ ஆண்டவர், என் கவலை இல்லை. அந்த மேசையிலிருந்து விழுகிற அந்த சின்ன பருக்க நாய்கள் தின்றதற்கு யாராலையும் தடை செய்ய முடியாது. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுமா, உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன் மகள் நலமடைந்தான். அந்த நிமிடமே அந்த பேய் பிடித்த மகள் குணம் பெற்றாள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு விசுவாசத்தை தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் எரேமியா புத்தகத்திலே சொல்லுகிறார், எல்லா மக்களுக்கும் கடவுளாக நான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கடினமானது இருக்க முடியுமா? நீ எதை பற்றியும் கவலைப்படாது. இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. கொடுப்பதாக இருந்தாலும் நிரந்தரமான மகிழ்ச்சியை உன்னை குணப்படுத்தி உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதை நான் மட்டுமே செய்ய முடியும். ஏன்னா நீ மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுனா காற்றடித்த உடனே காற்றோடு காற்றா பறந்து போயிடுங்க, அது குப்பைக்கு சமம், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த உறவுகள் எல்லாம் நீ வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்றுமே அசைக்க முடியாத இந்த ஆண்டவர் மீது நீ நம்பிக்கை வைக்கிற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உன்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. அதைத்தான் இந்த நாளிலே வருகிறோம். அன்னையாம் திருச்சபை இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை நோயாளிகளை குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் அந்த லூர்து நகரிலே இன்று அநேக மக்கள் அன்னையினுடைய பரிந்துரையினால் இந்த ஆண்டவர் இயேசுவினால் முழுமையாக தொடப்பட்டு குணமடைகிறார்கள். அந்த ஒரு விசுவாசத்திற்காக இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோம், பணம் இருக்குது, வசதி இருக்குதுங்க, ஆனால் எத்தனை டாக்டரை பார்த்தாலும் நம்முடைய நோய் போகலை. என் உயிர் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாளில் போகுது, சவக்குடிக்கு போயிட்டு இருக்குது அப்படின்லாம் சில பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தேவனை நம்புங்க, இந்த ஆண்டவரை நம்புங்கள். ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு நாள் என்னிடத்தில் ஒரு கணவன் மனைவி வந்தார்கள். நான் அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது வந்தாங்க. சரியாக மணி 11 மணி இருக்கும். வந்துட்டு ஒரு 5000 எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. எதுக்குமா? நீங்கள் 3வது சனிக்கிழமை நடத்துகிற அந்த ப்ரேயருக்கு வச்சுங்க ஃபாதர், டொனேஷன் கொடுக்குறோம். சரி நீங்கள் வாங்க. இல்லை நான் வர முடியாது, என்னுடைய அம்மா 70 வயது ஆகிறது. இன்னைக்கு காலையில் தான் ஃபாதர் ஃபோன் வந்தது, அவங்க கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க 1 மாதம்தான் அவங்களுக்கு டைம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறோம், நீங்கள் அந்த ப்ரேயரில் வேண்டிக்கிங்க, ஆண்டவர் எங்களை குணப்படுத்துவார்னு சொல்லிட்டு போனாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் கொண்டு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே என்னான்னு சொல்லிட்டு சரி வழி இல்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த 3வது சனிக்கிழமை நல்லா ஜெபம் பண்ணணும். அந்த 3 to 4 அந்த ப்ரேயரில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடைந்து போன எலும்புகளை உயிர் கொடுத்த ஆண்டவர் எலும்புகளை நொறுங்கி எலும்புகளை ஒட்டுகிறார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 1 மாதம் ஆச்சுங்க. அடுத்த மாதம் ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர், ஆசீர்வாதம்மா, அம்மா நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தெரியுதான்னாங்க. நீ யாருன்னு தெரியலம்மா, எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா? சரி யாருன்னு தெரியலையம்மா அம்மா. ஃபாதர் நான் தான் ஃபாதர்ன்னாங்க. யாருமா? போன மாதம் வந்தனே ஃபாதர், எங்கள் அம்மா அடிபட்டு டாக்டர் எழுந்திருக்கவே முடியாது, அவங்களுக்கு நிலைமை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், இவ எப்படிமா இருக்காங்க? 1 மாதம் ஆயிடுச்சு, போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் சொன்னாங்க. 1 மாதம் எனக்கு கெடுவு கொடுத்த டாக்டர், நீங்கள் அந்த 3வது சனிக்கிழமை அந்த நற்கரனில் ப்ரேயர் பண்ணீங்க ஃபாதர், சரியா 4 மணிக்கு படுத்த படுக்கையாக 3 நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அந்த 4 மணிக்கு எழுந்து உக்காந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. 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 எனக்கு அப்பவே தெரியும் ஃபாதர், இந்த ஆராதனையில் இந்த நற்கருணை ஆண்டவர் என் தாயை குணப்படுத்த இருக்கிறார். டாக்டர்லாம் ஒரே அதிர்ஷ்யம். முடியவே முடியாது என்று சொன்னவர்களெல்லாம் அசிங்கப்பட்டு போய் அந்த தாய்க்கு பணம் வாங்காமல் மருத்துவம் பார்த்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த 1 மாதத்தை தொடர்றாங்க. எங்கள் அம்மா இப்போ ஏஞ்சி நடக்கிறாங்க ஃபாதர், ஸ்டிக் வச்சுட்டு நடக்கிறாங்க. நடக்கவே முடியாது என்று சொன்னவர்கள் இந்த ஆண்டவரால் அவர்கள் குணம் பெற்றார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவை நீ நம்புகிற பொழுது
எல்லாம் உனக்கு சுகமாகும். எனவேதான் விவிலியத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்து போன எலும்புகளுக்கு கூட உயிர் பிச்சை கொடுக்கிறவன் நீ விசுவசித்தால், நீ நம்பிக்கையோடு நீ விசுவசித்தால் உன்னை நான் குணம் பெருக்குவேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே குணமாக்கும் ஆண்டவர், என்னை தவிர வேறு யாருமே கிடையாது. நீ எங்க வேணாலும் போய்க்கோ, எந்த மருத்துவனாலும் பாதித்தோ, நீ உட்கொள்ளுகிற மருந்துகளோ மருத்துவமோ உனக்கு நலம் தருவது என்னுடைய ஆசிரால், என்னுடைய கிருபையா. என்னை நம்பினால் அந்த மருந்துகள் கூட உனக்கு வேலை செய்யும் என்று சொல்லுகிறான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையுமே தொட இருக்கிறான். எனவேதான் அவர் சொல்லுகிறான், உங்கள் கடவுள் நான், என்னால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. எனவேதான் லேவியர் ஆகமத்தில் 26வது அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் இந்த 2 வசனங்களில் அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், என்னுடைய கூடாரத்தை உங்கள் நடுவே நான் நிறுவுகிறேன், உங்களை நான் வெறுக்கவில்லை, உங்களை சுற்றி நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன், ஏனெனில் நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இந்த இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள், நான் உங்கள் கடவுள், உங்கள் நடுவில் என்னுடைய கூடாரத்தை, என்னுடைய இல்லத்தை நான் அமைக்கிறேன், உங்களை நான் வெறுக்கவில்லை. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழ்ந்துட்டு போ, ஆனால் உன்னுடைய மனசை என்னிடத்திலே கொடுத்து விடு, உன்னுடைய ஆன்மாவை இடத்திலே கொடுத்து விட்டில் என்றால் உனக்கு நான் வாழ்வு கொடுப்பேன். உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறேன், உன்னை யாரும் எது செய்யக்கூடாது. ராயப்பெருக்கிறது திருமுகத்திலே 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல அழகையானவன் பிசாசானவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த அழகை, அந்த பிசாசு உன்னை கடித்து கொதராத அளவுக்கு நான் உன்னை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த பாதுகாப்பை நீ உணர வேண்டும் என்றால் நீ முழுமையாக என்னை நம்பு, என்னை விசுவசி என்று சொல்லுகிறான். இந்த விசுவாசத்தின் தேவனை, தினக்கருணை ஆண்டவரை, அந்த தாவீதின் மகனை, எப்படி அந்த கனானி பெண் முழுமையான விசுவாசத்தோடு வந்தான், குணம் பெற்றான். 38 ஆண்டுகள் அன்புக்குரியவர்களை அந்த சிலோவாம் குளத்திலே இறக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்த பொழுது அந்த முடமானவன் முழுமையாக கேட்டான், ஆண்டவரே தாவீது மகனே, என்னை இந்த குளத்திலே இறக்கிவிட ஆட்கள் இல்லை என்று சொல்லுகிற பொழுது உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு என்று சொன்னார். அந்த கிணத்திலே இறக்காமலேயே அவனை குணத்தை பெற்றான். அந்த ஆண்டவர் இயேசு இதோ நம் மத்தியில் உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தொட இருக்கிறார், குணப்படுத்த இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரே, என்னை குணமாக்குபவர் நீரே, எனக்கு முழுமையாக வாழ்வு கொடுப்பவர் நீரே, என்னுடைய கட்டுகளை உடைக்கக்கூடியவர் நீரே, என்னுடைய கண்ணீரை உடைக்கக்கூடியவர் நீரே என்று ஒரு விசுவாசத்தில், ஆழமான ஒரு விசுவாசத்தில் இந்த தேவனை நம்புவோம், நாம் வாழ்வு பெறுவோம். அனைவரும் எழுந்து நின்று இது நம் மத்தியிலே நம் முன்பாக நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவரை சற்று நிமிடங்கள் நாம் உற்று நோக்குவோம். வேறு எங்கேயும் உங்கள் சிந்தனையை வைக்காதீங்க, உங்கள் பார்வை வேறு எங்கேயும் செலுத்தாதீங்க. முன்னாடி பின்னாடி யார் இருக்கிறா, முன்னாடி யார் இருக்கிறா, சைடில் யார் இருக்கிறா, யாரை பற்றி கவலைப்படாத. உனக்கு முன்பாக, உன் கண்களுக்கு முன்பாக இந்த நற்கருணை ஆண்டவர் மட்டும் இருக்கிறான். இந்த ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதில் இந்த ஆண்டவரை ஒரு நிமிடம் நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். நம்முடைய 2 கைகளை நம்முடைய இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுவோம். கண்களை மூடி இதயத்தின் மீது நம்முடைய கைகளை வைத்து ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எவ்வளவு மன பாரத்தோடும் மன ஏக்கங்களோடும் வேதனைகளோடும் நோய்களோடும் நோக்காடுகளோடும் இதோ என்னிடத்தில் வந்திருக்கிறாய். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ விசுவசிக்கிறாயா? உனக்கு நான் எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இயேசுவிடத்தில் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த தேவன் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்க இருக்கிறார். என்று வாழும் இல்லாமல் எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா,
இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீரே இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியான தேவனே, இதோ நீர் அசைவாண்டி கொண்டிருக்கிற இந்த இடம் முழுவதுமாக தெய்வீக இறை பிரசனத்தை நிறுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குருசான குருசை, கட்டுண்ட குருசை, காவலாய் இருக்கும் குருசை, தொட்டினும் தண்ணீரும் சிங்காட மேரையும் துன்பப்படுத்தும் எல்லா வகையான சாத்தான்களில் இருந்து இதோ இந்த மக்களை நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நோக்கி வருகிற மக்களை நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, உள்ளம் நொந்து போனவர்களாக ஆண்டவரை முடித்திலே அழுகையோடு இருக்கிற ஒவ்வொருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நிறைய ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரை இதோ இந்த நேரத்திலே அசைவாடும் அப்பா. அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் நிகழ்ந்த அந்த அக்கினி அபிஷேகம் இடத்தில் முழுவதுமாக நிரப்பட்டு ஆண்டவரே, எங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அக்னியை நீ பொடிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இது இறங்கட்டும் வல்லமை ஆண்டவரை, ஆவியானவரை ஏதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. பிரச்சனைகளோடும் நோக்காண்டுகளோடும் நோய்களோடும் இருக்கிற ஒவ்வொரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் இருக்கிற எல்லா வியாதிகளும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தூயாவின் வல்லமையினால் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ உம்முடைய வல்லமையின் மிக்க கரத்தின் கீழாக இந்த மக்களை வைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய முழுமையாக அருள் நிறைந்த ஆவியானவர்களிடத்திலே முழுமையாக நிரப்பட்டும் அப்பா. நீ கல்வாரியில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரே, உம்முடைய முதுகிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தம் இதோ இந்த மக்கள் மீது தெளிக்கட்டும் அப்பா. 4 மூலைக்கு 8 திக்கும் 16 கோலத்திலும் ஆண்டவரே, இவருடைய வீடுகள் மீது இவர்கள் மீது தெளிக்கட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை இயேசுவே இதோ இந்த இடத்தில் இறங்கட்டும். தெய்வீக பரிசுத்த சக்கரமாலாத்தி மோஷக்கு மினிமிதுஷம் அப்பத்ததி மீனிமி கராலு தீக்கிரிபி ஆகாசத்துக்கு கலிபி கரபஷான குனிபரி பாரா அரபு சுக்குலி மீகோனதி கலை கராகஷத்தனி கரபாக்கு திரிபிகிஷ உமித்திரி மீமகாதி தேவி கலுபி ஷாபா பாத்துனி மிகோகிலை தராக்கிலி கரபா. நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய தெய்வீக வல்லமை இதோ ஒவ்வொரு மீதும் ஊற்றுகிறீரப்பா. உம்முடைய திரு தைலத்தை ஊற்றுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய ஆணி அறைந்த கரத்தை ஒவ்வொரு தலைவில் மீது நீ வைக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதோ அழுகையோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கிறீரப்பா. ஆண்டவரே, பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. நீர் அமைதியின் அரசராக இருந்து ஒவ்வொருடைய குடும்பத்திலே அமைதியை கொடுக்கிறீர் ஆண்டவரே. உள்ளத்திலே குழப்பங்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் ஆண்டவரே அமைதி நான் நிரப்புகிறீர். ஈஷகலா பாத்தோரிபி நிமிகோத்தி கலிப்ப பத்தார்பை கஹோலி பகாஷ தடை பார் திபி கோனு மொத்து பஹாய் நிமிஷத்தடி கலி திபி ஷோகோ மலி தேதி பகோஷ தனா கபலிபி கூரிபிலி ஷகலா பாத்துரிபி நாஷோத்தனே மிகோ ஷகலா குரிபி அமோகஷோ ஹாலுதி குக்க ஹலி தரா குமிலி பகோஷ தலா பபதிரி. இந்த வரை இதோ இந்த நேரத்தில் இப்படி வல்லவியின் பரிசு தாவியை ஆண்டவரே, இதோ உம்முடைய தெய்வீக திரு எண்ணெயை ஒவ்வொருவர் மீது ஊற்றுகிறீரப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வருக்கு எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே, தலைவலி ஆண்டவரே, இதோ உடல் வியாதி ஆண்டவரே, இதோ இருக்கிற எல்லா குடல் வலிகளிலிருந்து கைகால் குடைச்சலிலிருந்து ஆண்டவரே, இதோ இறுதிய கோளாறு இருந்து இதோ அப்பா தெய்வமே நீரே ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஏதோ பச்சளையோ களிம்போ உங்களை சுகமாக்கவில்லை, ஆண்டவரின் வார்த்தை உங்களை சுகமாக்குறது என்று சொல்லுகிறீரப்பா. இயேசுவே, இதோ நீர் தொடுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ என்னுடைய உயிர் பாதாளத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது, என்னை கரை சேர்க்க ஆட்கள் இல்லையே என்று சொல்லி அவதியுறுகிற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. தூயாவியானவரே, இதோ இந்த நேரத்தில் இடம் முழுவதுமாக நீர் அசைவாண்டி கொண்டிருக்கிற கிருபிக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தூய கட்டுகளால் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் கட்டுகிறீர், ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் எடுக்கிறீர் ஆண்டவரே. ஏதோ உம்முடைய வல்லமையின் ஆவியானவரை நீ முழுமையாக பொழிகிறீரப்பா. இதோ உங்களுடைய கவலைகளை என்னிடத்தில் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன், நீ அழாதே என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீரப்பா. உடைய தூய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உடைய தெய்வீக கரங்களினால் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துகிறீரப்பா. இவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் முன்னும் பின்னும் வலமும் புறமாக மேலும் கீழுமாக இருந்த ஆண்டவரே, இப்படி கால் கல்லில் மறாதபடி நீ கரம் பிடித்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. இலவிஷா நீதிக்கோ பலக்கோமாரிஷ ததேவிக்கா நிகாஹ சதேகோ லிதிஷகோ லிதிபக்கோ மலஹரலிதிஷ தஹஹ பத்துர்கிகினி அவக்குகுஷதரி கராலாக்கு மிலி பிஷுக்கு பிலி தினிமிஷா லிதிபக்கோ மர மரபஷகால் லிதிரிக் மாமா சதரிகோ லிதிகா ரூக்கு லிதிரிஷகோ ரிபிலி ஷாக்க நமை துனை குகுலித் முமோஷகோ பிலி பிபிகோ நனி கராலாக்கு மலே வாக்கஸ்ததிகோ லிஷா பாமகோ திபிலிகோ ரபலா. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அப்பா அழுகையோடு இருக்கிற
ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. தளர்ந்து போன கால்களுக்கு நீர் திடத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. வலுவிழந்த கால்களுக்கு நீர் வலுவினையை கொடுக்கிறீர் இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பார்வையிழந்த பார்த்திலிமைக்கு நீ பார்வை கொடுத்தது போல இயேசுவே இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய பார்வைகளை நீர் திறக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க இருக்கின்ற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் நலன்களால் நிரப்பும் அப்பா. தூய ஆவியை இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அப்படி வல்லமையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். சொல்லாமே தூய்மிக்கோ ஆராய்ச்சி சந்திதிக்கோ நிதிஷா நாமாத்தோ நிமிப்பா ரதிஷதரிக்கல் உதிகன மிகானத்திரிக்கோ குபத்துதிக்கல கராக்கத்திதிபிக்கோஸ் அனகுஷ தலாக்கினி உபசுதனக்கலா பகாஷத்து கிக்கரிலி ஷுக்கஹால் லிபிக்கோ லாக்கத்தஷுதக்கல பதானமைக்குலி பகாஷஷேக்கலா கராம். வல்லமை இதோ முடிவு ஆவியை பொடிகிறீரப்பா. ஒவ்வொரு மீதும் முடிவு வசைவாடிக்கின்ற அந்த ஆவியானவரை அக்னியின் ஆவியை ஒவ்வொருவர் மீது ஊற்றுகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய உள்ளத்திற்கு அமைதி கொடுத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உஷாது கினிகோ சொதேகோ பதா எபக்ஷத்துக்கு கமோ பதோய் மிக்குகுஷ கலாரா துதிபிக்கோ நதிது அரா சாந்திக்கினா ஒக்தத்துக்கு கபக்கோ மாத்த கேலி அரா சங்கலிதரோ பஷா கலாபா தொரபி யாஹாசதரிக்கோ கொனரா யாஹாசதிக்கு கொனோ கோஷா மாகத்து திபிக்கோ கோஷத்தலே கராபாகன் பஷத்ததிக்கு கொலிவி ஓஹோ பச்சத்தலே கரா பஹஷதகுமோ குமகோஷத்தனக்கு நாதரி. நன்றி நன்றி ஆண்டவரே. இதோ உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏகசோதோ சந்தனைக்காரா சோதனை நன்றி இயேசுவே. இதோ நீர் ஆண்டவரே இதயத்தை தொடுகிறீரப்பா. ஆண்டவரே இதயத்தினை தொடுகிறீர் ஆண்டவரே. உமாஹலிதிக்கும் குகஷத்தனைக்கும் ஆஹாசோதோ நன்றி இயேசுவே. இந்த இடம் முழுவதுமாக உடைய ஆவிக்குள்ளாக நீர் கொண்டு வந்திருக்க நன்றி. நோக்கி வந்தவர்கள் வெறும் கையாக நீ அனுப்பாததற்கு நன்றி ஆண்டவரே. தூய ஆவியால் நிரப்பிதற்கு நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர். உடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா வியாதிகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா, தொடுகிறீர். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையின் ஆவியினால் குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இது கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மனபாரத்தோடு இருந்தவர்களை நீ இலவகாக மாற்றியதற்கு நன்றி அப்பா. மகிழ்ச்சி தழைத்தான் நீர் அவர்களை அபிஷேகம் செய்ததற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி. Praise the Lord. 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 Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆண்டவர் ஒவ்வொருவரையுமே தொட்டருக்கு தன்னுடைய முதுகு காயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலும் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி நிறைந்தவர்களாக இந்த திரு தைலத்தை நாம் முழுமையாக அபிஷேகத்தை எண்ணெய் நாம் இப்பொழுது தலையிலே பூசிக்கொள்ளுவோம். அனைவரும் மண்டியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவோம். மாண்புயரே வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால். குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கல் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தயவுசெய்து ஒரே ஒரு நிமிடம் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 3 முக்கிய நிகழ்வுகள். ஒன்று, திருப்பலி 5:30 மணிக்கு. இந்த திருப்பலிக்கான இந்த மேடை, திருப்பலிக்கான பீடம்,